மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்றப்படும் நடைமுறைகள் என்ன, முன்னணி நிலவரம் எப்போது தெரியவரும் என்ற விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும். தமிழ்நாட்டில் 39 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சென்னையில் 3 இடங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை அறை தயார் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு வேட்பாளர்களின் முகவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும். அந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். முகவர்கள் செல்போன் உள்ளிட்ட எந்தவிதமான எலக்ட்ரானிக் சாதனங்களையும் உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காலை 6 மணி முதல் வேட்பாளரின் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். வேட்பாளருக்கு ஒரு தலைமை முகவர் மற்றும் அந்த மக்களவை தொகுதியின் மொத்த மேஜை எண்ணிக்கையின் அடிப்படையில் தலா ஒரு முகவர் நியமிக்கப்படுவர். எனவே ஒவ்வொரு மேஜைக்கும் வேட்பாளரின் சார்பில் ஒரு முகவர் இருப்பார். இது தவிர சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளரின் ஒரு ARO இருப்பார். வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் காலையில் எந்தெந்த மேஜைக்கு யார் செல்ல வேண்டும் என்கிற ரேண்டமைசேஷன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுவர். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 5 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான VVPAT வாக்கு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிக மேஜை கொண்டுள்ள தொகுதியாக தென் சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி உள்ளது. இங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக 30 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேஜையிலும் வாக்கு எண்ணிக்கை வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. காலை 9 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரியவரும்.